ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகலாய பேரரசு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த முகலாயர்கள் கண்டென்ட் வந்து எது எதில் இருக்கும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்க கண்டென்ட் வந்து பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமான அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்களில் வந்து ஒரு 5 அரசர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாபர் 1526 டு 1530. நெக்ஸ்ட் வந்து அவரோட மகன் வந்து ஹுமாயூன் 1530 டு 40. அதுக்கப்புறம் 55 டு 56. அக்பர் வந்து 1556 டு 1605. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் 1605 டு 1627. ஷாஜஹான் 1627 டு 1658. அவுரங்கசீப் 5 அரசர்களில் 6 பேர். நெக்ஸ்ட்டு வந்து ஷாஜகான் வந்து 27 டு 58. அவுரங்கசீப் வந்து 1658 டு 1707. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபரை பற்றி பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் வந்து என்னென்னா ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து என்னென்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிறது தான். இவர் வந்து தந்தை வழியில் வந்து தைமூரோட கொள்ளு பேரன், தாய் வழியில் வந்து அதாவது வந்து அவரோட தாத்தா வந்து தாஸ்கண்டை ஆண்ட யூனுஸ்கான் அப்படிங்கிறவர் தான். அந்த யூனுஸ்கான்றவர் யாருன்னா மங்கோலிய செங்குஸ்கானோட 10வது தலைமுறை வாரிசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1483 பிப்ரவரி 14 தான் இவர் பிறந்தார். 12 வயசுலேயே வந்து அரியணை ஏறினார். அவரோட பரம்பரை சொத்தான பர்கானான்ற பகுதிக்கு வந்து ஹெட்டாக வந்து இருந்தார். காபுல் வரையும் வந்து படையெடுத்து வந்தார். 10 வருஷமாக வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார். ஒரு பகுதியை வந்து மெயின்டைன் பண்ணி ஆட்சி செய்கிறது, விரிவு பண்ணுறது, அதுக்கு வந்து 10 இயர்ஸாக வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டார். 1505 வரைக்கும் வந்து 5 கூட இல்லை, 1524 வரைக்குமே இவர் வந்து இந்தியாவில் வந்து பஞ்சாபை தாண்டி வேறு எந்த பகுதியும் வந்து ஆட்சி செய்யலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தௌலத் கான்லோடையும் அவரோட சன் தில்வார் கான் அப்படிங்கிறவங்களும், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானோட மாமனார் ஆலம் கான் அப்படிங்கிறவங்களும் பாபரை வந்து மீட் பண்ணுவாங்க காபூலில். அவங்க வந்து இப்ராஹிம் லோடிக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து போர் தொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1526 வந்து முதல் பானிபட் போர் வந்து நடக்கும். யார் யாருக்குன்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடுவில் வந்து நடக்கும். இதில் வந்து பாபர் வந்து வின் பண்ணிடுவார், இப்ராஹிம் லோடி வந்து தோற்றுருவார். பாபர் வின் பண்ணதுக்கப்புறம் டெல்லியும் ஆக்ராவையும் வந்து கைப்பற்றிடுவார். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ரா வந்து தலைநகராக வச்சுட்டு இவர் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிப்பார். 1526 வந்து ஃபஸ்ட்டு பானிபட் போர் நடந்ததா. 1527 வந்து கான்வா போர், 1528 வந்து சந்தேரி போர், 1529 காக்ரா போர், அதுக்கப்புறம் 1530 வந்து பாபர் வந்து இறந்துருவார். ஸோ முக்கியமான இயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இவ்வளோதான். 1527 கான்வா போரில் வந்து என்னென்னா ராணா சங்கா அப்படிங்கிறவங்களுக்கும் பாபருக்கும் நடுவில் போர் நடக்கும். இதில் வந்து பாபர் வின் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் வந்து சந்தேரி போர் வந்து நடக்கும். சந்தேரி பகுதி அரசருக்கும் இவருக்கும் நடுவில் நடக்கும். இதில் வந்து இவர் தான் வின் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து காக்ரா போர் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்த ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருந்த அரசருக்கும் பாபருக்கும் நடுவில் வந்து நடக்கும். இதுலேயும் வந்து அந்த ஆப்கானிஸ்தானில் இருந்தவங்களெல்லாம் வந்து தோக்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து வங்காளத்தையும் வந்து பீகாரையும் கைப்பற்றிடுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1530 வந்து பாபர் வந்து இறந்துருவார். இவர் வந்து பாரசீக மொழியில் வந்து துசிக்கி பாபரி அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட ஒரு நூல் வந்து இயற்றினார். இது வந்து இவரோட சுயசரிதை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹுமாயூன், இவரோட மகன். ஹுமாயூன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தது 1530. ஹுமாயூன்கிற பேருக்கு என்ன மீனிங்னா அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது தான் வந்து மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பிரதர்ஸ் வந்து காம்ரான், ஹிந்தால், அஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. ஆனால் வந்து பாபருக்கு வந்து ஹுமாயூனை தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பையன். ஸோ அதனால் இவரை வந்து அரசராக வந்து நியமித்தார். அந்த டைமில் வந்து ஷெர்ஷா சூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் இருந்தார். எங்கன்னா வங்காளம், பீகாரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னா ஹசன் சூரி அப்படின்றவர். இவங்க வந்து என்னன்னா அந்த சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1535 வந்து சவுசா போர் வந்து ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவில் வந்து நடக்கும். இதில் வந்து ஷெர்ஷா வின் பண்ணிடுவார். நெக்ஸ்ட்டு 1540 வந்து கன்னோஜ் போர் வந்து நடக்கும். இதுலேயும் வந்து ஷெர்ஷா வந்து வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹுமாயூன் வந்து ஈரானுக்கு வந்து போயிடுவார்.
நெக்ஸ்ட்டு பாரசீக அரசரான சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படிங்கிறவரோட உதவினால தான் திரும்ப வந்து டெல்லியை வந்து கைப்பற்றுவார். கிட்டத்தட்ட 1530 40 வரைக்கும் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் வந்து ஷெர்ஷா அப்படிங்கிறவர் தான் வந்து ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் திரும்ப 55 வந்து கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் 56 வந்து டெல்லி நூலகத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்துருவார். ஷெர்ஷா வந்து டெல்லியில் வந்து ஹுமாயூன் அரண்மனையை வந்து அழிச்சிருவார். இவர் ஷெர்ஷா வந்து ஆட்சி செஞ்ச காலத்தில். நெக்ஸ்ட்டு ஷெர்ஷாவோட ஆட்சி காலம் வந்து 1540 to 1545 1545. இதில் வந்து என்னென்னா பீகாரில் வந்து சசாரம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் வந்து ஷெர்ஷா. ஹசன் சூரி அப்படிங்கிறவரோட சன்னு. இவங்க வந்து ஒரு ஆப்கானியர். வங்காளத்திலேருந்து சிந்து வரைக்கும் வந்து இவரோட எல்லைகளை வந்து விரிவடைய செஞ்சார். காஷ்மீர் தவிர மீதி எல்லா பகுதிகளையும் வந்து இவர் வந்து கைப்பற்றியிருந்தார். புதுசாக வந்து நிறைய வந்து சாலை வந்து அமைக்கிறது, சாலை வந்து மேம்படுத்துறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணார். நாணய முறையை வந்து இவர் வந்து கொண்டு வந்தார். முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை அதெல்லாம் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து நிலத்தெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அளந்து அதுக்கு வந்து வரி வசூல் பண்ணுறது, அந்த மாதிரி முறையும் இவர் தான் வந்து கொண்டு வந்திருந்தார். அக்பர் நெக்ஸ்ட்டு இவருக்கு அடுத்து வந்த அக்பர் வந்து 1556 to 1605. 14 வயசில் வந்து அக்பர் வந்து அரசராக ஆவார். ஸோ அவரை வந்து பகர ஆளுநரான பைரம் கான் அப்படிங்கிறவரோட பாதுகாப்பில் வந்து விட்டிருப்பாங்க. 1556 வந்து செகண்ட் பானிபட் போர் வந்து நடக்கும். யார் யாருக்குன்னா ஹெமு அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த அரசருக்கும் அக்பருக்கும் நடுவில் வந்து நடக்கும். இதில் வந்து அக்பர் வந்து டெல்லியையும் ஆக்ராவையும் வந்து கைப்பற்றிடுவார். அதுக்கப்புறம் 1556 அதான் செகண்ட் பானிபட் போர் வந்து நடக்கும். இதுதான் வந்து செகண்ட் பானிபட் போர். ஹெமு வந்து அந்த இதில் வந்து தோற்றுருவார். ஆக்சுவலாக நான் அது தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன். அக்பர் வந்து வின் பண்ணிடுவார், ஹெமு தான் வந்து தோற்றுருவார். நெக்ஸ்ட்டு வந்து பைரம் கான் வந்து ரொம்ப வந்து அதிகாரமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவரை வந்து மெக்கா பயணம் வந்து மேற்கொள்ளணும், நீங்கள் வந்து மெக்கா பயணத்துக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் அனுப்பி வச்சிருவார். போகிற வழியில் வந்து குஜராத்தில் வந்து பைரம் கான் வந்து கொல்லப்பட்டுருவார். பைரம் கான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த செகண்ட் பானிபட் போரில் வந்து ஹெமுன்ற அரசர் வந்து தோற்றுருவாரா, அவரை வந்து கொன்றுவார் பைரம் கான். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து மெக்காவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனால் குஜராத்துக்கு போயிட்டு இருந்த வழியிலே வந்து இறந்துருவார். யாரோ ஒருத்தவங்க வந்து கொன்றுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அக்பர் வந்து மாலவத்தையும் மத்திய இந்தியாவில் வந்து சில பகுதிகளையும் வந்து வின் பண்ணிடுவாங்க. மத்திய இந்தியா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க யாருன்னா ராணி துர்காவதி அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட்டு வந்து அகமது நகரின் பகர ஆளுநராக இருந்தவங்க வந்து ராணி சந்த் பீவி. இந்த 2 ஆட்சி பகுதியும் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க வந்து பெண்கள் தான். இவங்களோட வந்து போர் செய்யும் போதும் வந்து ரொம்ப வந்து டஃப் காம்படிஷன் இருந்ததுனால வந்து இவர் வந்து இவங்க 2 பேர்த்து கூடயும் வந்து அமைதி உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு 1568 இந்த டைமில் வந்து ராணா உதய் சிங்க்கும் அக்பருக்கும் நடுவில் வந்து போர் நடந்தது. அதில் வந்து அக்பர் தான் வின் பண்ணார். ராணா உதய் சிங் அப்படிங்கிறவர் வந்து மேவாரோட அரசர். இவங்களோட வந்து போர் செஞ்சு சித்தூரை வந்து கைப்பற்றிட்டார். 1569 வந்து ரான்தம்பூரை வந்து கைப்பற்றிட்டார். 1576 வந்து ஹால்டிகாட் போர் அப்படின்னு ஒரு போர் வந்து நடக்கும். அது யார் கூடனா உதய் சிங்கோட மகன் வந்து ராணா பிரதாப் கூடயும் அக்பரும் சேர்ந்து வந்து போர் பண்ணுவாங்க. அதில் வந்து அக்பர் தான் வந்து வின் பண்ணிடுவார். இந்த ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் வந்து சேத்தக் அப்படிங்கிற குதிரையில் வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவார். 1576 நடந்தது வந்து ஹால்டிகாட் போர். 1556 வந்து 2ஆம் பானிபட் போர். 68 வந்து சித்தூரையும் 69 வந்து ரான்தம்பூரையும் வந்து கைப்பற்றிடுவார். வணிக தொடர்பு வந்து அக்பரோட கண்ட்ரோலில் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து குஜராத்து, கிழக்கு வங்காளம், பீகார், ஒடிசா இந்த பகுதிகளெல்லாம் அரேபியர் கூடயும் ஐரோப்பியர்கள் கூடயும் வந்து வணிக தொடர்பு வந்து வச்சுருந்தாங்க. இந்த கிழக்கு வங்காளம், பீகார், ஒடிசாங்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூடயும் சீனா கூடயும் வந்து வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா.
வடமேற்கு படையெடுப்புகள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது மூலமாக காண்டகர், காஷ்மீர், காபூல் இந்த நகரங்களை வந்து கைப்பற்றினார். தக்காணத்தில் வந்து பீரார், காண்டேஷ், அகமது நகரை வந்து கைப்பற்றினார். இவரோட எல்லை வந்து வடக்கே காஷ்மீர்லேருந்து தெற்கே கோதாவரி வரைக்கும் பரவி இருந்தது. அதே மாதிரி மேற்கே காண்டகர்லேருந்து கிழக்கில் வந்து வங்காளம் வரைக்கும் வந்து பரவி இருந்தது அப்படின்றாங்க. 1605 வந்து அக்பர் வந்து இறந்துட்டாரு. அவரோட உடலை வந்து ஆக்ராவில் இருக்கிற சிக்கந்திரா அப்படிங்கிற பகுதியில் வந்து நல்லடக்கம் வந்து செஞ்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு அக்பர் வந்து முஸ்லீம்ஸையும் ஹிந்துஸையும் வந்து ஈக்குவலாக வந்து பார்த்தாரு. ஸோ ஹிந்துஸ் மேலே போடப்பட்டிருந்த ஜஷியா வரி, அதுக்கப்புறம் சில பயண வரி, இந்த மாதிரி வரிகளெல்லாம் வந்து ரத்து செஞ்சார். ரஜபுத்திர பெண்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஜெய்ப்பூர் ராஜா மான்சிங் வந்து காபூலோட ஆளுநராக வந்து நியமித்தார். சில முக்கியமான பதவிகளெல்லாம் வந்து ரஜபுத்திர இளவரசர்கள் இல்லை ரஜபுத்திர வீரர்களை வந்து நியமித்தார். ஹிந்துஸ்க்கும் வந்து ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சூபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய துறவியான ராம்தாஸும் அவரோட அரசவையில் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். அமிர்தசரஸில் வந்து ஹர்மந்தீர் அப்படிங்கிற இடத்த வந்து ஒரு பகுதியை வந்து தானமாக வந்து கொடுத்துருப்பாரு இந்த சீக்கியர்களுக்கு. அந்த இடத்துல வந்து சாஹிப்போட கல்லறை வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அமிர்தசரஸ், ஹர்மந்தீர் அப்படிங்கிற இடத்துல. பதேபூர் சிக்ரியில் வந்து இபாதத் கானா அப்படின்னு ஒரு ஒரு மண்டபம் மாதிரி வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து மத அறிஞர்கள் வந்து ஒன்று கூடி வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால வந்து சமய சகிப்புத்தன்மை நிறைய வளரும் அப்படின்னு அவர் வந்து நினைச்சாரு. கல்விக்கு வந்து நிறைய வந்து ஆதரவு வந்து கொடுத்தாரு. 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் வந்து இவரோட நூலகத்தில் வந்து இருந்துச்சு. இவரோட அரசவையில் வந்து இருந்த அறிஞர்கள் வந்து அபுல் பாசல், அப்துல் பேசி, அப்துல் ரஹீம், கான் அப்படிங்கிறவர். கான் அப்படிங்கிறவர் யாருன்னா பைரம் கானோட சன்னு தான். கதை ஆசிரியர் வந்து பீர்பாலும் இருந்தார். அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன் தாஸ், ராஜா மான்சிங் இவங்களும் இருந்தாங்க. இசை மேதாவியான தான்சேனும், ஓவியர் வந்து தஷ்வந்தும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இவரோட அரசவையில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் இவரோட சன் வந்து ஜஹாங்கீர். இதுக்கு என்ன மீனிங்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. இவரோட காலம் வந்து 1605 1627 வரைக்கும். இவர் வந்து அக்பருக்கும் ரஜபுத்திர இளவரசிக்கும் பிறந்த சன்னு தான் வந்து இந்த ஜஹாங்கீர் அப்படிங்கிறவர். இவரோட இயற்பெயர் வந்து என்னன்னா சலீம் அப்படிங்கிறது தான். இவர் வந்து இசைக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாரு. இவரோட மனைவி வந்து நூர்ஜஹான் அப்படிங்கிறவங்களோட இயற்பெயர் வந்து என்னன்னா மெகருனுசா அப்படிங்கிறது. நூர்ஜஹான்கிறோட மீனிங் வந்து உலகின் ஒளி அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்கு. இவரும் வந்து சமய சகிப்புத்தன்மை கொண்டவராக தான் இருந்தார். இப்போ நிறைய நாள் வந்து இவங்க ஒய்ஃப் தான் வந்து அரியணையிலேருந்து வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவரோட மகன் குஷ்ரு அப்படிங்கிறவரும் சீக்கிய தலைவரான குரு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவரும் வந்து சேர்ந்து இவரோட ஆட்சிக்கு எதிராக கழகம் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவர் வந்து தூக்கில் வந்து போட்டுருவார் ஜஹாங்கீர். நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து காந்தக்காரை வந்து வேற ஒரு அரசர்கிட்ட வந்து இழந்துருவார். அதை இழந்ததுனால என்ன ஆகும்னா வடமேற்கு படையெடுப்புக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நுழைவாயில் வந்து நம்மளே அமைச்சு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சீக்கிய குரு வந்து சிறையில் அடைச்சனால வந்து ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா இந்த பகுதியிலையும் வந்து சீக்கியர்களோட ஆதரவு வந்து இல்லாமல் போயிடும். சீக்கியர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு வெறுப்புணர்வு இல்லை அடிக்கடி போர் நடக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடந்துட்டுருக்கும். இவர் வந்து என்னதான் வந்து அகமது நகரை வந்து கைப்பற்றினாலும் இந்த சைடு காந்தக்கரை வந்து இழந்துருவார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐடியா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வணிக உரிமை வந்து போர்ச்சுகீசியருக்கு, ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாரு. ஆங்கிலேயரான முதலாம் ஜேம்ஸ் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை வந்து பர்மிஷன் கேட்கறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு வணிக தளம் வந்து சூரத்தில் வந்து அமைக்கிறதுக்கு வந்து இவர் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருவாரு. நெக்ஸ்ட் வந்து ஷாஜகான் 1627 to 1658. இவரோட பேர் வந்து என்னன்னா இயற்பெயர் வந்து குர்ரம் அப்படிங்கிறது. ஷாஜகான் அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் என்னன்னா உலகத்தின் அரசர் அப்படிங்கிறது. 1632 வந்து ஏற்கனவே வந்து இழந்திருப்பாரு.
அகமது நகரை வந்து இழந்திருப்பார். அந்த இழந்த அகமது நகரை வந்து திரும்ப வந்து ஷாஜகான் மீட்டிருப்பார். அது இல்லாமல் பிஜப்பூர், கோல்கண்டா இதையும் வந்து மீட்டிருப்பார். ஷாஜகானுக்கும் அதாவது வந்து அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் சகிப்புத்தன்மை வந்து இருக்கும். ஜஹாங்கீருக்கும் இருக்காது, ஜஹாங்கீர் இல்லை, ஷாஜகானுக்கும் இருக்காது, அவுரங்கசீப்புக்கும் இருக்காது. ஆனால் ஷாஜஹான் வந்து முகலாயர்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஹிந்துஸ்களை வந்து உயர் பதவியில் வந்து வகிக்க விடலை. முஸ்லீம்ஸ்க்கு தான் வந்து உயர் பதவி வந்து கொடுத்தாரு. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து முகலாயர்களோட புகழ் வந்து உச்சத்தில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷாஜஹான் வந்து கட்டடக்கலைக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 1657 வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து இறந்துருவார். இவருக்கு வந்து 3 பசங்க இருந்தாங்க, தாரா, சுஜா, மூரத் அப்படிங்கிறவங்க. இதில் வந்து 4வது சன்னான அவுரங்கசீப் அப்படிங்கிறவர் வந்து தாரா, சுஜா, மூரத்தை வந்து கொன்னுட்டு இவர் வந்து அரச பதவியில் வந்து அமர்ந்துருவார். இது வந்து என்னன்னா இவரோட 3 சன்ஸ் தாரா, சுஜா, மூரத்தை வந்து கொன்னுட்டு அவுரங்கசீப் வந்து ஆட்சியில் அமர்ந்துருவார். ஷாஜகானை வந்து கைது செஞ்சு 8 வருஷமாக ஆக்ரா கோட்டையில் வந்து அடைச்சிருவார். ஆக்ரா கோட்டையில் இருக்க சாபர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில் அடைச்சிருவார். ஜப்தி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஷாஜகான் தான். நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப் பற்றி பார்க்க போகிறோம். அவுரங்கசீப்போட காலம் வந்து 1658 டு 1707. இவரோட இயற்பெயர் வந்து இவர் வந்து என்னென்னா ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டப்பெயரோட வந்து அரியணை ஏறினார். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்கு. இவர் வந்து அவங்க தாத்தாக்கும் அப்பாவுக்கும் வந்து ஆப்போசிட்டாக இருந்தார். அவங்க அப்பா வந்து கட்டடக்கலை, ஷாஜஹான் வந்து கட்டடக்கலையில் வந்து ஆர்வமிக்கவராக இருந்தார். அவருடைய தாத்தா ஜஹாங்கீர் வந்து கலைகளில் வந்து ஆர்வமிக்கவராக இருந்தார். ஆனால் இவர் வந்து கலைகள்லையும் ஆர்வம் இல்லை, கட்டடக்கலையிலையும் வந்து ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தார். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஹிந்துஸ் மேலே வந்து போடப்பட்ட ஜஷ்யா வரியை வந்து இவர் வந்து திரும்ப வந்து அந்த ஜஷ்யா வரியை வந்து மக்கள் மேலே வந்து விதிச்சார், ஹிந்துஸ் மேலே. அதுக்கப்புறம் வந்து அரசு பணிகளில் வந்து ஹிந்துஸை வந்து நியமிக்கலை. இவர் வந்து சமய சகிப்புத்தன்மை இல்லாமல் வந்து இருந்தார். முஸ்லீம்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, ஹிந்துஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறமா 1658 டு 1681 அந்த பீரியடில் வந்து பண்டேலர், சீக்கியர், ஜாட்டுகள், சாத்னாமியர் அவங்களோட கழகங்களெல்லாம் வந்து அடக்க வேண்டியதாக இருந்தது. அந்த டைமில் தான் வந்து காமரூபன் அப்படின்னு சொல்லப்படுற அசாம் பகுதியை வந்து கைப்பற்றினார். ஆகோம் அப்படிங்கிற அரசரோட வந்து போர் செஞ்சு அசாம் வந்து கைப்பற்றினார். தக்காணத்துலேயும் வந்து இவருக்கு வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பிஜப்பூர், கோல்கொண்டா இவங்களோடலாம் வந்து நிறைய வந்து போர் வந்து செஞ்சிட்டு இருந்தார். கரெக்டாக அந்த டைம்லேயே வந்து அவருடைய மகன் வந்து செகண்ட் அக்பர் அப்படிங்கிறவர் வந்து சிவாஜியோட மகன் சாம்பாஜியோட சேர்ந்துட்டு அவுரங்கசீப்புக்கு எதிராக வந்து நிறைய கலவரங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதனால வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணார் அப்படின்னா சாம்பாஜியை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுட்டு அவர் வந்து சித்திரவதை பண்ணி வந்து கொலை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து 1647 வரைக்கும் வந்து 47 வந்து சிவாஜி வந்து அரசராக வந்து ஆகிறார். இந்த மராத்திய நாட்டுக்கு வந்து அரசராக ஆகிறாரு. அதை வந்து இவரால் வந்து தடுக்க முடியல. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு படை தளபதியாக ஒரு போர் வீரராக தான் இருந்தார் சிவாஜி. அவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனாலும் வந்து அவர் வந்து அவரோட திறமையினால வந்து அவர் வந்து அரசர் ஆயிட்டாரு. 1707 வந்து 96 வயசுல வந்து அவுரங்கசீப் வந்து இறந்து போயிட்டாரு. இவரோட பீரியட்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மதராஸ், அதாவது சென்னை, கல்கத்தா, பம்பாய், பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் வந்து வணிக மையத்தை வந்து நிறுவினாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிர்வாகம் வந்து எப்படி இருந்ததுன்னா உயர்நிலை தலைவர் வந்து பேரரசராக தான் வந்து கருதுனாங்க. சட்டம் இயற்றுதல், படைகளுக்கு வந்து தளபதி, அதுக்கப்புறம் வந்து நீதி வழங்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து பேரரசர் தான் வந்து ஹெட்டாக வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பிரதமர், அதாவது என்னென்ன அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க, அதோட பேர் வந்து என்னன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பொறுத்துகையில் வந்து கேட்பாங்க, ஓகேவா. வக்கீல் அப்படின்னா வந்து பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான் அப்படின்னா வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவு, மீர் பாக்ஷி அப்படின்னா வந்து இராணுவம், ஓகேவா.
மீர் பாக்ஷினா இராணுவம், குவாஜினா வந்து தலைமை நீதிபதி, சதா உஸ் சுதீர் அப்படின்னா வந்து இஸ்லாமிய சட்டம் சாரியா அப்படிங்கிற சட்டத்தை வந்து செயல்படுத்துறவர் தான் வந்து சதாவுஸ் சுதீர் அப்படிங்கிறவர். ஓகேவா, இவங்களோட மாகாணம் வந்து எப்படி வந்து பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா ஒரு பேரரசு வந்து சுபா அப்படின்னு சொல்ற மாகாணமா பிரிக்கப்பட்டிருந்தது. சுபா அப்படிங்கிறது மாகாணம் இல்லைன்னா மாநிலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து அதுக்கு வந்து ஹெட்டா இருந்தவங்க வந்து யாருன்னா சுபேதார் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு மாநிலமும் அதாவது சுபாவும் சர்க்காரா வந்து பிரிச்சிருந்தாங்க. சர்க்காருங்கிறது நம்ம இதுல வந்து மாவட்டம் மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அந்த சர்க்காரை வந்து என்னவா பிரிச்சிருந்தாங்கன்னா பர்கானாங்கிறது பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி தான் வந்து பர்கானா. அதுக்கப்புறம் வந்து கடைசி பிரிவு தான் வந்து கிராமம் அப்படிங்கிறது. நகரம் பெருநகரத்துக்கு வந்து அதிகாரியா இருந்தவங்க வந்து கொத்தவால் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஓகேவா, படை நிர்வாகம் வந்து குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, பீரங்கி படை, இந்த 4 படைகளும் வந்து முகலாயர்கள் படைப்பிரிவில் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மன்சப்தாரி முறை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது வந்து யார் வந்து கொண்டு வந்ததுன்னா அக்பர் தான் வந்து கொண்டு வந்தாரு. ஆனா இதை வந்து அக்பர் பீரியட்ல வந்து வந்த ஒரு முறை வந்து மன்சப்தாரி முறை. அந்த அக்பர் பீரியட்ல யாரு வந்து மெயினா வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா அந்த ராஜா தோடர்மால் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா பரம்பரை பதவியா வந்து இல்லை. அக்பர் காலம் வரைக்குமே வந்து இது வந்து ஒரு பரம்பரை பதவி கிடையாது. ஆனால் அக்பர் காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பரம்பரை பதவியாக ஆக்கிட்டாங்க. ஓகேவா, அந்த மன்சப்தாரி முறையில் வந்து ஹெட்டாக வந்து யார் இருப்பாங்க, இந்த ஜாகீர், ஜமீன்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. மன்சப்தாரியில் வந்து ஒரு இராணுவ அதிகாரிக்கு தான் வந்து ஒரு மன்சப்தாராக இருந்தார். அவர் வந்து இராணுவத்தையும் பார்த்துக்குவாரு, குடிமை பணிகளையும் வந்து பார்த்துப்பாரு. இது வந்து 2ஆ பிரிச்சிருந்தாங்க, சாட்டு சவார் அப்படின்னு. சாட் அப்படிங்கிறது அவரோட தகுதியை பற்றி வந்து சொல்லுவோம். சவார் அப்படின்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் குதிரை இல்லை வந்து படை வீரர்களை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கவுண்ட்டு தான் வந்து சவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ வீரர்களை இல்லை எவ்வளோ குதிரைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஈக்குவல் சேலரி வந்து கிடையாது. அவங்க மெயின்டைன் பண்ணுற கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, உயர்ந்த ஊதியம் வந்து யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மன்சப்தாருக்கு தான் வந்து உயர்ந்த ஊதியம் வந்து கொடுத்தாங்களாமா. எவ்வளோ வீரர்கள் வரைக்கும் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் வந்து 10,000 10,000 குதிரைகள் வரைக்கும் வந்து ஒரு மன்சப்தார் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. முத்திரையிடும் முறையும் வந்து இவங்க முகலாயர்கள் காலத்தில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து டெல்லி சுல்தானோட காலத்திலே வந்து அலாவுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, அவங்க காலத்திலே வந்து குதிரைகளுக்கு வந்து சூடு போடும் முறை, அதாவது தாக்கு அப்படின்னு சொல்லப்படுற சூடு போடும் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுவும் கிட்டத்தட்ட முத்திரையிடும் முறை மாதிரி தான். என்னன்னா இந்த அடையாளம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இது வந்து அரசரோட குதிரை அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி வந்து முத்திரை வந்து இடுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நில வருவாய், நிலத்தை வந்து அளவீடு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து வரியை வந்து விதிச்சாங்க. இது வந்து அக்பர் காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணது. ஆனால் இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யாருன்னா ஷெர்ஷா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாது. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அடுத்து வந்து ராஜா தோடர்மாலுங்கிறவரும் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாரு. கிட்டத்தட்ட ராஜா தோடர்மால் வந்து அக்பர் அவையில் இருந்த ஒரு வருவாய்த்துறை அமைச்சர். ஓகேவா, இவர் தான் ஜப்த் அப்படிங்கிற முறையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதில் வந்து நில அளவீடு வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கான சராசரி விளைச்சல் வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்து அதில் வந்து 1/3 தான் வந்து வரியாக வந்து விதிப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, வயலுக்கோ இல்லை வந்து இடத்துக்கோ வந்து அப்படி தான் வந்து வரி வந்து விதிப்பாங்க. இதை தான் வந்து ராஜா தோடர்மால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு அக்பர் காலத்தில். ஓகேவா, நெக்ஸ்ட் ஷாஜகானின் ஜப்த் அல்லது ஜப்தி முறை வந்து தக்கான மாகாணத்திலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அக்பர் காலத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணத்தில் மட்டும்தான் இருந்தது இல்லையா. ஸோ இது வந்து தக்காணம் வரைக்கும் வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஜகான் காலத்தில். நெக்ஸ்ட் இக்தா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஜாகீர் முறையை தான் வந்து இக்தான்னு அழைக்கப்படுற ஒரு முறையை தான் வந்து ஜாகீர்னு நேம் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து இக்தா அப்படிங்கிறது வந்து யார் காலத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
இதுக்கு முன்னாடி வந்து மராத்தியர்கள் வந்து இக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாங்க. அதே தான் வந்து இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட வரி வசூல் அதிகாரியாக வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அமில் குஜார், பட்வாரி, பொட்டாதார், முக்காதாம், கனுங்கோ அப்படிங்கிறவங்களாம் மாவட்ட வரி வசூல் அதிகாரிகளாக இருந்தாங்க. ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது வந்து ஒரு பரம்பரை உரிமை, ஒரு பரம்பரையாக வந்து வரி வசூலிக்கிற உரிமையை பெற்றிருக்கிறது தான் வந்து ஜமீன்தாரி முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து சம்பளமாக வந்து என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலம் வந்து இருக்குது. அந்த நிலத்தில் இருக்கிற விவசாயிக்கிட்ட வந்து ஜமீன்தாரி வந்து வரி விதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வரியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அரசருக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற பகுதியை வந்து இந்த ஜமீன்தாரி வந்து வச்சுக்குவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சேலரி மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வரி விலக்கு செய்யப்பட்ட நிலம் வந்து சுயயூர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது வந்து சமயம் சார் நிலங்களுக்கு மட்டும்தான் வந்து வரி விலக்கு வந்து அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து தீன் இலாகி அப்படின்னு வந்து ஒரு கொள்கையை வந்து அக்பர் வந்து கொண்டு வந்தார். அது வந்து என்னன்னா தெய்வீக மத கொள்கை. ஓகேவா. இந்த கொள்கைப்படி வந்து என்னன்னா இவர் வந்து இஸ்லாமியர்கள் இல்லை வந்து இந்துக்கள் அப்படின்னு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஈக்குவலாக வந்து இருந்தார். இரக்க குணத்தோட வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து நடந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஜஷ்யா வரி, சில பயண வரிகள், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து தடை விதிச்சாரு. அதே மாதிரி வந்து சில முக்கியமான பதவிகளெல்லாம் வந்து ஹிந்துஸ்களாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸ்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து அந்த பதவிகள்லாம் வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஜஹாங்கீர், ஷாஜஹான் எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஷாஜஹானுமே சமய சகிப்புத்தன்மையெல்லாம் இல்லை. ஆனால் வந்து இந்த தீன் இலாகி கொள்கையை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாரு. ஷாஜஹான், அவுரங்கசீப்லாம் கூட வந்துட்டு அந்த தீன் இலாக்கியை வந்து ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி வந்து முஸ்லீம்ஸ்களுக்கு தான் வந்து உயர் பதவி கொடுத்தாங்க, ஹிந்துஸ்க்கு வந்து உயர் பதவி வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டடக்கலையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்ரா, பியானா, போலந்தர், குவாலியர், கியூல், அலிகார் இந்த இடத்துலலாம் வந்து முக்கியமான பாரசீக கட்டட பாணியில் வந்து கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டிருந்தது. இந்த பாரசீக கட்டட பாணி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து யாருன்னா பாபர் தான். ஹுமாயூன் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு அரண்மனையை வந்து கட்டினாரு, தீன் இ பானா அப்படிங்கிறது. ஸோ இந்த அரண்மனையை கட்டிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஷெர்ஷா வந்து ப்ராப்ளம் பண்ணுவார். அவங்களோட சகோதரர்களும் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அதனால வந்து ஹுமாயூன் வந்து ஊரை விட்டு போகிற மாதிரி நிலமை வந்துடும். இந்த தீன் இ பானா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை. இவருக்கு அப்புறமா வந்து ஷெர்ஷா வந்திருப்பார் இல்லையா, அந்த டைமில் வந்து இவர் வந்து அந்த கட்டடத்தை, அந்த தீன் இ பானா அப்படிங்கிற அரண்மனை இடிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து சில அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து புராண கிலாவை வந்து கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் வந்து சசாரம் அப்படிங்கிற கல்லறையை கட்டினதும் வந்து ஷெர்ஷா தான். அது வந்து முக்கிய நினைவு சின்னமாக வந்து இருக்குது. அது இல்லாமல் திவான் இ காசு, திவான் இ ஆம், பஞ்ச் மஹால், அதாவது பிரமிடு வடிவ 5 அடுக்கு கட்டடம் தான் வந்து பஞ்ச் மஹால். ஓகேவா. ரங் மஹால், சலீம் சிஸ்டியோட கல்லறை, புலந்தர் வாசா இது எல்லாத்தையும் கட்டினது வந்து அக்பர். சிக்கந்தரால வந்து அக்பரோட கல்லறை வந்து இருக்குது. சிக்கந்தரால இருக்கிற அக்பரோட கல்லறையை கட்டினது வந்து ஜஹாங்கீர். அவர் அது மட்டும் இல்லாமல் ஆக்ராவில் வந்து இம்மத்தூத் தௌலா அப்படிங்கிற கல்லறையும் கட்டியிருப்பாரு. அது யாரோட கல்லறைனா நூர்ஜஹானோட தந்தையோட கல்லறை. நெக்ஸ்ட்டு இவங்க காலத்தில் வந்து மைலாசனம் ஒன்று இருந்தது. அது வந்து நவரத்னங்கள்லாம் வந்து பதிக்கப்பட்டு விலை உயர்ந்ததாக வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தாஜ்மஹால் வந்து ஆக்ராவில் இருக்குது. அங்கே தான் வந்து முத்து மசூதி, மோதி மசூதியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற ஜிம்மா மசூதியை வந்து ஷாஜகான் வந்து கட்டியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து அவுரங்கசீப் வந்து கட்டடக்கலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஆனால் அவருடைய சன் இருக்கிறார் இல்லையா, யார், ஆஜாம் ஷா அப்படிங்கிறவர் வந்து அவரோட தாய்க்காக வந்து பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு கல்லறை மாடத்தை வந்து கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு செங்கோட்டை. டெல்லியில் வந்து லால் குயிலா அப்படிங்கிற இடத்துல வந்து செங்கோட்டை வந்து இருக்குது. முகலாய பேரரசுகளின் வாழ்விடமாக வந்து இது வந்து இருந்திருக்கு. 1639 வந்து ஷாஜகானால் கட்டப்பட்டது. எங்கன்னா ஷாஜகானாபாத் அப்படிங்கிற இடத்துல சிவப்பு நிற கற்கள் கொண்டு வந்து இந்த இடம் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஓகேவா. இந்தியாவில் வந்து பாரசீக கட்டட முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாபர். நெக்ஸ்ட்டு பாபர் வந்து மத்திய ஆசியாவோட சிறிய அரசரான பர்கானை வந்து பரம்பரை சொத்தாக வந்து பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இளவரசர் அக்பர் வந்து சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இளவரசர் அக்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா செகண்ட் அக்பர். இவர் வந்து யாரு? அவுரங்கசீப்போட பையன். அவுரங்கசீப்போட பையனும் சிவாஜியோட பையனான சாம்பாஜியும் சேர்ந்து தக்காணத்துல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த காலவரிசை படுத்துக்கன்னுலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து அந்த முக்கியமான போர்கள்லாம் இருக்கும்ல, பாபர் காலத்துல வந்து என்னென்ன போர் இருக்கும் அப்படின்னா வந்து முதல் பானிபட் போர், அதுக்கப்புறம் வந்து கான்வா போர், சந்தேரி போர், அதுக்கப்புறம் வந்து காக்ரா போர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹுமாயூன் காலத்தில் வந்து 2 போர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சவுசா போர், அடுத்து வந்து கன்னோஷ் போர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் பானிபட் போர் வந்து யார் காலத்தில் நடக்கும் அப்படின்னா 1556 வந்து அக்பர் காலத்தில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு போர், தேர்டு பானிபட் போர் வந்து 1600 சில்லறையில் நடக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரில. அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் வைஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ல வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் இவங்களோட பேரரசு வந்து பேரரசு சுபா, சர்க்கார், பர்கானா அப்படின்னு வந்து பிரிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் இருக்க முகலாயர்களோட கண்டென்ட் வந்து இவ்வளோதான். நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.